மாணவர்களுக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலை வழங்குவதற்கான நான் முதல்வன் திட்டம் வெற்றிகரமானதாக இல்லை என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசால் தொடங்கி நடத்தப்பட்டு வரும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உதவிகள், போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க நிதியுதவி உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்று தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டில் 1,35,137 பேர் சேர்ந்திருந்த நிலையில், நடப்பாண்டில் அந்த எண்ணிக்கை 11,865ஆக குறைந்துவிட்டதாக தமிழக அரசின் புள்ளி விவரங்களே தெரிவித்துள்ளதாகவும், அதற்கு காரணம் திறன் பயிற்சியும் வேலைவாய்ப்பும் அளிப்பதில் உள்ள குறைகள்தான் என குற்றம் சாட்டியுள்ளார். 2023ஆம் ஆண்டில் பயிற்சி பெற்றவர்களில் 49%-த்தினருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில், 2024ஆம் ஆண்டில் அது 23.33% ஆகவும், 2025ஆம் ஆண்டில் இதுவரை 6.76% ஆகவும் குறைந்துவிட்டன என்று தெரிவித்துள்ளார். இன்றைய தேதியில் கூட 5000 பேர் பயிற்சி பெறுவதாக கூறப்படும் நிலையில், அவர்களின் 1000 பேர் கூட பயிற்சிக்கு வருவதில்லை என்ற நிலையில், திறன் பயிற்சி மற்றும் வேலை வழங்குவதற்கான நான் முதல்வன் திட்டம் வெற்றிகரமானதாக இல்லை என்றும், நான் முதல்வன் திட்டம் படுதோல்வி அடைந்துவிட்டது என்பதை நிரூபிக்க இந்த புள்ளி விவரங்களே போதுமானவை என்றும் கூறியுள்ளார். எனவே அடுத்து அமைய இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கும் ஆட்சியில் திறன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டத்தை மிக சிறப்பான முறையில் கனவு திட்டமாக உருவாக்கி இளைஞர்கள் பயனடையும் வகையில் செயல்படுத்துவோம் என உறுதியளிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார்.